ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து சூப்பரான மிளகு ரசம். இந்த கிளைமேட்டுக்கு மிளகு ரசம் சூப்பராக இருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்போ செய்கிற ரசங்க. இதுக்கு நம்ம வந்து முன்னாடியே ரசம் பவுடர் செய்யணும், இதெல்லாம் தேவையே இல்லை. டைரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரசம் தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இது செம்மையாக இருக்கும். தொண்டைக்கட்டி இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு சில டைம் வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது, வேறு சூடாக ஒரு ரசம் மட்டும் வச்சா போதும், அந்த மாதிரி தோணும் இல்லையா? அப்போ இன்ஸ்டண்ட்டாக இந்த ரசம் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 4 பேருக்கான ரசங்க. 4 பேருக்கான ரசம் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, நல்லா கருப்பு மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தனியா வந்து நம்ம எதுவுமே வறுக்க வேண்டாங்க, டைரெக்டாக இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுற வேண்டியது தான். இப்போது தனியாவும் போட்டாச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் நல்லா இதில் போட்டோன்னா நம்ம ரசம் கம்மன்னு நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 பூண்டு பல் போட்டுக்கோங்க. இப்போது இது என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து குறையாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இது ரொம்ப மையாக ஆட்ட வேணாம், கொஞ்சம் குறையாக அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு கூட போட்டுக்கலாம். துவரம்பருப்பு ஏன் போடுறோன்னா, இந்த ரசம் வந்து நம்ம திக்காக வரணும் இல்லையா, அதனால் துவரம்பருப்பு போடுறோம். இது எதுவுமே நான் வறுக்கலைங்க, எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி தூளாக பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டு திருப்பி இது ஒரு வாட்டி மிக்சியில் அடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ரச பவுடருங்க. இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக ரசம் வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவோம், துவரம்பருப்பு வேக வைக்கணும், தக்காளி வேக வைக்கணும், அப்புறம் ரசம் பொடி ரெடியாக பண்ணி வச்சுருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? இந்த நான் சொல்கிற ரசம் வந்து இன்ஸ்டன்ட் ரசம். நம்ம இப்போ நினச்சோன்னா உடனே செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரசம் தான் இது. அதே மாதிரி ரொம்ப சுவையாக, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி இதில் போடலாம். தக்காளி வந்து 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நான். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க ரசத்தூள் இருக்கு இல்லையா, அது இதில் போட்டணும். நம்ம எல்லாமே பச்சையாக போட்டதுனால நம்ம இந்த எண்ணெயில் இந்த ரசத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ரசத்தூள் நல்லா கமகமன்னு வாசனை வருது, செம்மையாக ஸ்மெல் வருதுங்க. நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டோன்னா இது தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் இதே தான் இப்போவே நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு பெரிய கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த ரசம் கொதிக்கணுங்க. அப்போ தான் நம்ம போட்ட புளி இதில் நல்லா கரைஞ்சி நல்லா புளியோட ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இந்த தக்காளி நல்லா வெந்து இப்போ பார்த்திங்களா, செம்மையாக ரசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா கொத்தமல்லி தூவிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதா. சூடாக நல்லா சாதம் வச்சுக்கோங்க, இந்த ரசம் மேலே ஊற்றிக்கோங்க. அப்போது 2 அப்பளம் வத்தல் எல்லாம் வச்சுக்கோங்க. போட்டு ஒரு அடிக்க வேண்டியதா. செம்மையான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.